எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹலோ, என்ன நான்சி, இன்னைக்கு காலையிலே கால் பண்ணிருக்கேன். என்னடி அதிசயமா இருக்கு? ஆபீஸ் போனா மேக்ஸிமம் கால் பண்ணவே மாட்டேன். அது ஏன் கேக்குற சுகன்? இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு காலையில வந்த உடனே அந்த குட் நியூஸ கேள்விப்பட்ட உடனே அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருந்துச்சுடி. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு கால் பண்ணேன். நீ சந்தோஷப்படுற அளவு அப்படி என்னமா நடந்துச்சு இவ்வளவு சந்தோஷப்படுற? அது ஏன் கேக்குற? நான் கூட உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஒரு பிளான் போட்டிருக்கேன், அது பாடிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்த்திட்டு இருக்கேன்னு. அது சக்சஸ் ஆயிடுச்சுடி. என்ன நான்சி, ஒரு நாளைக்கு 10 பிளான் போடுற, அதுல எது சக்சஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல. கிளியரா சொல்லு, எது சக்சஸ் ஆச்சு? என்ன சுகன், நீ மறந்துட்டியா? நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நான் கவினை விரும்புறேன். ஆனா இந்த கவின் என்னன்னா வைஷுன்னு எப்ப பார்த்தாலும் அவளையே சுத்தி சுத்தி வரான். அவங்க 2 பேரையாச்சும் எப்படியாச்சும் பிரிக்கணும்னு நான் தான் பேசிட்டு இருந்தேனேடி. என்ன சொல்ற இவன்? அப்ப பிரிச்சிட்டியா? சூப்பர் டி. இப்போ இப்போ இந்த நான்சி யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்கிட்டயா சவால் விட்டான், பார்த்தல? அவன் கிட்ட விட்ட சவால்ல எப்படி ஜெயிச்சு காமிச்சேன்னு. என்னடி சொல்ற? அவன் கிட்ட சவால் விட்டியா? ஆமா சுகன், அன்னைக்கு அவன் கிட்ட நான் லவ்வ சொல்லான்னு போறப்போ என்ன பேசனான்னு தெரியுமா? என்ன சொல்ற இவன்? கவின், என்ன நடக்குது? ஹாய் கவின். ஹாய் நான்சி, சொல்லுங்க. இந்த டைம்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலா நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா கவின், எனி ஆபீஸ் ரிலேட்டட் ஒர்க்? நோ நான்சி, பர்சனல் ஒர்க்கா தான் போறேன். என்னன்னு சொல்லுங்க. கவின், ஆபீஸ்ல இருந்துட்டு பர்சனல் ஒர்க் பாக்குறேன்னு சொன்னா எப்படி கவின்? லிசன் நான்சி, நான் பெர்மிஷன் போட்டுட்டு என்னோட பர்சனல் டைம்ல தான் போறேன். ஓகே, அபிஷியல் டைம்ல அந்த மாதிரி பண்ற ஆள் நான் கிடையாது. சோ இப்போ நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை மட்டும் சொல்றீங்களா? கூல் கவின், அப்போ இப்போ பெர்மிஷன் டைம்ல தானே இருக்கீங்க. சோ இப்போ நான் பேச வந்ததும் பர்சனல் விஷயம் தான். வாட் பர்சனலா? உங்களுக்கும் எனக்கும் அபிஷியலை தாண்டி பர்சனலா டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? நிறையவே இருக்கு கவின், நிறையவே இருக்கு. வாட்? கவின், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐ வாண்ட் டு மேரி யூ. வாட்? கம் அகைன்? பிராங்கா சொல்றேன் கவின், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். வாட்? என்ன நான்சி பேசிட்டு இருக்கீங்க? இங்க ஆபீஸ் ஒர்க் கத்துக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. பட் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஐ நோ கவின், இங்க நான் ஒர்க் கத்துக்க தான் வந்தேன். பட் உங்களை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழக பழக உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னால உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது கவின். நான் உங்களை லவ் பண்றேன். ஸ்டாப் இட் நான்சி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்ல. அதனால என்ன கவின், இவ்வளோ நாள் அந்த தாட் இல்லாம இருக்கலாம். பட் இப்போ நான் ப்ரப்போஸ் பண்றேன்ல, சோ நீங்களும் என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கவின் இருக்கு? நான் அழகா இல்லையா, அறிவா இல்லையா? நான் யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். நானும் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணுதான். அதனால உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. கவின், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கவின். எனக்கு நீங்க தான் ஹஸ்பண்டா வேணும். உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான்சி, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு சொன்ன ரீசன்லாம் என்னப்பா? லவ் பண்ற பையன் கிட்ட இப்படியா சொல்லுவீங்க? ஒரு லவ் அழக பார்த்தோம், சொத்தை பார்த்தோம், பணத்தை பார்த்தா வரும் அது கிடையாது. மனசு 2 பேருக்கும் ஒத்து போகணும். அங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அதான் கவின் சொல்றேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். சோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான்சி, உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. இதுவரையும் இதை நான் ஆஃபீஸ்ல யார்கிட்டயும் சொன்னதில்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்றேன். சாரி, என்னால உங்களை லவ் பண்ணவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. பிகாஸ் ஐ எம் கமிட்டட். நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஐ நோ கவின், நீங்க வைஷ்ணவியை தான் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். வாட்? தெரியுமா? தெரிஞ்சும் என்கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்றீங்க? சோ வாட் கவின், நீங்க லவ் தான் பண்றீங்க. நான் மேரேஜ் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் கவின். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவின். நீங்களும் ரிச் பர்சன் தான், நானும் ரிச் பர்சன் தான். நாம 2 பேரும் தான் கவின் சேரணும். வைஷ்ணவி ஜஸ்ட் இங்க ஒரு எம்ப்ளாயி, அது மட்டும் இல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு. அவ கூட எப்படி உங்களுக்கு லைஃப் செட் ஆகும்? எப்படி நீங்க அவளை லவ் பண்றீங்க?
சோ நான் சொல்றது கேளுங்க கவின், கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் தான் செட் ஆகும். வைஷ்ணவிலாம் உங்க கால் தூசுக்கு கூட வரமாட்டா. அவகிட்ட இருக்க லவ் பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம மேரேஜ பத்தி யோசிங்க. சீக்கிரமா வீட்ல பேசுங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸ்டாப் இட் நான்சி. வைஷுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மிடில் கிளாஸ் பொண்ணு லவ் பிரேக்கப் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சி, இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அவ எப்படி இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அவளை பத்தி எனக்கு தெரியும். நான் லவ் பண்றேன். எனக்கு அவ மட்டும்தான் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவ கூட மட்டும்தான். வேற யாரையும் என்னால நினைச்சு பார்க்கவும் முடியாது. என் பொண்டாட்டியா ஏத்துக்கவும் முடியாது. கவின், நீங்க மட்டும்தான் இவ்வளவு உருகி உருகி அவங்கள லவ் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா வைஷ்ணவி அந்த அளவு உங்களை லவ் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இங்க பாரு, உன்கிட்ட நாங்க ப்ரூவ் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம். நாங்க 2 பேரும் தான் கல்யாணமும் பண்ணிப்போம். அது எப்படி கவின் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னா? எனக்கு ப்ரூஃப் பண்ணி தான் ஆகணும். நானும் தான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றீங்க. ஓகே, பட் நீங்களும் வைஷ்ணவியும் திக்கா லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. நீங்க சின்சியரா லவ் பண்றீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் நான் இப்பவும் சொல்றேன் கவின், வைஷ்ணவிக்கு உங்க மேல நம்பிக்கையும் இல்ல, லவ்வும் இல்ல. அதை நான் 100% ஷுவரா சொல்றேன். ஏய், என்னடி உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே போற? இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் எங்க லவ் ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓ, பயமா இருக்கா கவின்? ஏய், யாருக்குடி பயம்? உங்களுக்கு தான் கவின், உங்க லவ் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, அதனாலதான் இவ்ளோ பயப்படுறீங்க. ஏய், போதும் நிறுத்துடி. யாருக்கு பயம்? உங்களுக்கு தான் கவின், உங்களுக்கு தான் பயம். எனக்கு தெரியும். நீங்க வைஷ்ணவிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, பட் வைஷ்ணவி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணல. எப்படிடா இந்த நியூஸ்லாம் தெரியும் தானே யோசிக்கிறீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கப்பே நான் கேட்டுட்டேன். சோ இங்க என்னென்ன நடக்குது எல்லா அப்டேட்ஸும் எனக்கு தெரியும் கவின். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலதான். ஆனா அவ மனசு ஃபுல்லா நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ இல்ல, எப்பயுமே அவ மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். அவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அது எங்க 2 பேருக்குள்ள இருக்க சீக்ரெட். சோ அது மத்தவங்களுக்கு சொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே கவின், அது உங்களுக்குள்ள பர்சனல்னு சொல்லிட்டீங்க. சோ அதுக்குள்ள நான் வரல. பட் உங்ககிட்ட ஓப்பன் சேலஞ்ச் ஒன்னு பண்ணட்டுமா? என்ன? என்ன கவின், சரியா காது கேட்கலையா? சேலஞ்ச் கவின், சேலஞ்ச் சேலஞ்ச். என்னடி சேலஞ்சு? இப்பதான் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப சொல்றேன். நீங்க பர்சனல் ஒர்க்கா எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட உங்க லவ்வருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போயிட்டு இருக்கீங்க, கரெக்டா? என்ன கவின், கரெக்டானு கேட்டேன். ஆமா, அதுக்கு என்னடி? இப்பதான் கவின் நீங்க கரெக்டா சொல்றீங்க. இப்போ என்ன சேலஞ்ச்னு நான் சொல்லட்டுமா? கோவப்படாதீங்க கவின், எதுக்காக இவ்ளோ கோவம்? நான் சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தானே ஜெயிப்பீங்க. சோ இதுல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. உங்க லவ் மேல உங்களுக்கு தைரியம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் எதுக்காக கோவப்படணும்? ஈஸியா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இங்க பார், என் லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை விட அதிகமா என் வைஷு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பர், நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன சேலஞ்ச எடுத்துக்கோங்க. சொல்லு, என்ன சேலஞ்சு? ஒன்னும் இல்ல கவின், சிம்பிள் தான். இப்போ உங்க ஃப்ரெண்ட உங்க லவ்வருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு போறீங்கல்ல, ஆனா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். என்ன? ஆமா கவின், நீங்களும் சுசித்ராவும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். பட் அத நீங்க வைஷ்ணவி கிட்ட சொல்லக்கூடாது. அதே மாதிரி எப்பயும் போல உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க க்ளோஸா தான் இருக்கணும். நீங்க சொல்லலன்றதுக்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவும் கூடாது. எப்படி சுசித்ரா கூட பழகுவீங்களோ அதே மாதிரிதான் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லாம இப்ப கூட பழகணும், அவ்வளவுதான் கவின், வேற எதுவுமே இல்ல. என்ன லூசு மாதிரி வளரிட்டு இருக்க? இதுக்கும் சேலஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? வெயிட், முழுசா நான் என்ன சொல்லி முடிக்கல, கேளுங்க. அப்புறம் என்னன்னா, நீங்க வைஷ்ணவி கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். என்ன? ஆமா கவின், நான் தான் சொல்றேனே, வைஷ்ணவிக்கு உங்க மேல நம்பிக்கையும் இல்ல, லவ்வும் இல்லன்னு. ஆனா நீங்க தான் இல்ல, என் வைஷு என்ன நிறைய நம்புறா, என்ன லவ் பண்றான்னு சொல்றீங்க. அதுக்கு தான் இந்த சேலஞ்ச். நீங்க வைஷ்ணவி கிட்ட அவ்வளவு பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எப்பவும் இருக்க மாதிரி க்ளோஸா நீங்க இருக்க கூடாது. ஆனா சுசித்ரா கிட்ட நீங்க எப்படி சின்ன வயசுல இருந்து க்ளோஸா இருப்பீங்களோ அப்படி இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னதான் இப்ப நீ சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல.
போக போக உங்களுக்கு புரியும் கவின். கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்சது தப்பு, நான் சொன்னதுதான் கரெக்ட்னு உங்களுக்கே தெரிய வரும். அப்போ இந்த நான்சி வந்து உங்ககிட்ட பேசுவா. ஏய், என்னடி நீ என்ன பிளான் பண்றேன்னு கூடவா எனக்கு தெரியாது. இத வச்சு வைஷு என்ன சந்தேகப்படுவான்னு தானே நினைக்கிறேன். பரவாயில்லையே கவின், கண்டுபிடிச்சிட்டீங்களே. எஸ் அஃப்கோர்ஸ், நான் 100% அடிச்சு சொல்றேன் கவின். கண்டிப்பா வைஷ்ணவி உன்னை சந்தேகப்படுவா, உன்னை கேவலமா நினைப்பா, உன் மேல கோவப்படுவா. அப்ப நீ புரிஞ்சுப்ப அவளுக்கு உன் மேல உண்மையான லவ் இல்லைன்னு. சி, எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கல. அதுவும் என் வைஷுவை பத்தி கேவலமா நினைச்சிருக்கல. இங்க பாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசினா பழகுனா உடனே அவ தப்பா தான் நினைப்பான்னு நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் வைஷு அந்த மாதிரி கிடையாது. உனக்கு அவளை பத்தி இன்னும் சரியா தெரியல. வேணா பாரு, இந்த சேலஞ்ச இதுக்காகவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த சேலஞ்சில நான் தான் ஜெயிப்பேன். அப்போ உனக்கு தெரியும் எங்க லவ் எவ்வளவு பியூர்னு. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1 month டைம். எவ்வளோ? ஒன்லி 1 month. ஸோ பயப்படாதீங்க, ஒரே ஒரு மாசம் தான். பார்க்க தானே போற, பாருடி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இதுல நான் தான் ஜெயிப்பேன். உனக்கு இன்னும் என் வைஷுவை பத்தி முழுசா தெரியலல்ல. அவளை சாதாரண பொண்ணு மாதிரி நினைச்சிருக்கல. இல்ல, அவ எப்படின்னு உனக்கே தெரியும். நீ வேணா பார்த்துட்டே இரு, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம் கவின். ஆல் தி பெஸ்ட். என்ன நடக்குதுங்க? அப்போ அப்போ கவின், ஐயோ சாரி கவின், எல்லா தப்பு என் மேலதான். நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? இவ பண்ணி, ஐயோ இது கூட நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கனே. இவ பேசுறதெல்லாம் கேட்டு நானும் உங்களை சந்தேகப்பட்டுட்டனே கவின். என் மேல தப்புதான். ஐயோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெருசு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. கடவுளே, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அப்போ அன்னைக்கு வெளியே போலான்னு சொல்லிட்டு இதனாலதான் வேண்டான்னு சொன்னீங்களா? ஆனா இவ வந்து என்கிட்ட வேற மாதிரி இல்ல கவின் சொன்னா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெளியே போறாங்களா, அதனாலதான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா வந்து என்கிட்ட சொன்னாலே. அப்போ எல்லாமே எல்லாமே இவ போட்ட பிளான் தானா? என்னையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமா பிளான் போட்டிருக்காளே. இது தெரியாம மொட்டாளா இருந்திருக்கேனே கவின். இப்போ நான் என்ன பண்றது? இப்போ எப்படி கவின் உங்க முகத்துல முழிப்பேன்? தேவையில்லாம வார்த்தையை விட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால கவின். நான் தான் முட்டாள் கவின், நான் தான் முட்டாள். நீங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய கூட நான் யோசிக்கல. என் மேலதான் தப்பு. இவ சொன்னதெல்லாம் நம்பினல. என்னதான் கவின் அடிக்கணும்? என் மேலதான் தப்பு. நீங்க கோவப்படுறதுல சுத்தமா தப்பு இல்ல கவின். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சுகன்? இப்ப போய் அவன் கிட்ட நான் கெத்தா நிப்பேன், கெத்தா சொல்லுவேன், இங்க பாருடா நான் சொன்னதுதான் கரெக்ட், அவ உனக்கு செட் ஆக மாட்டா, அவளுக்கு மேல நம்பிக்கையே இல்லைன்னு திமிரா போய் சொல்லுவேன். என்கிட்டயே சவால் விட்டான்ல, இந்த நான்சி கிட்டே சவால் விட்டான்ல. பாத்தியா இப்ப எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னானு? அவனுக்கு இப்பவாச்சும் இந்த நான்சி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் நான்சி, சூப்பர் டி. செம்மையா பிளான் பண்ணி சூப்பரா சக்சஸ் பண்ணிருக்கே. அது 1 monthக்குள்ள நீ நினைச்சதை நடத்திட்டல. சூப்பர் டி. சரி சரி, அப்புறமா பேசுறேன். இவன் வேற எங்க போனான்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்தா ஆபீஸ்ல இல்ல தெரியுமா? வந்ததுல இருந்து அவன் கிட்ட போய் கெத்தா பேசணும் நின்னுட்டு இருக்கேன். அவன் வந்தான்னா பரவாயில்ல, இன்னைக்கு பேசிட்டு என்னாச்சுன்னு உனக்கு சொல்றேன். ஓகே டி. சேண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் லைஃப்ல விளையாடிட்டு சந்தோஷமாவா இருக்க உன்ன? ஏய் ஹாய் வைஷ்ணவி, என்ன? ஏய் உன்ன, உனக்கு எவ்வளவு திமிரடி. இதுக்கப்புறமா உன்னால சும்மாவே விட முடியாதுடி. ஏய் வைஷ்ணவி, ஏய் என்னடி எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் மேல கைய வைப்ப? நான் யாருன்னு தெரியுமா? அடச்சி, நீ யாரா இருந்தா எனக்கு என்னடி? என் லைஃப்ல விளையாடுவ, பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அடச்சி, உன்கிட்ட பார்த்து வேற பேசணுமா நீ பண்ண காரியத்துக்கு? ஏய் என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு போற? இங்க பார், நான் பண்ணது எனக்கு தப்பா தெரியல. இப்போ அந்த கவினுக்கு புரிஞ்சிருக்கும்ல, உன் மேல கண்மூடித்தனமா லவ் வச்சிருந்தான். எப்படி கண்மூடித்தனமா? எது சொன்னாலும் உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீ அவனை லவ் பண்ணல, அவன் மேல நீ லவ்வே வைக்கலன்னு. யாரடி சொன்னா? யார் சொன்னா உனக்கு? இங்க பார், அவருக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது என்னமோ ஓகே, அதுவும் உன்னாலதான் வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? கவின் தான் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் உனக்கு தெரியுமாடி? அவரு தாண்டி என் உயிரு. ஆனா அவருக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இப்படி சண்டையை வர வச்சுட்டல. இதுக்கப்புறமா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ஆமாடி, ஆமா, நான் பிளான் பண்ணி தான் உங்க 2 பேரையும் பிரிச்சேன்.
பிரிச்சுட்டேன்ல, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும்டி. இப்ப கூட எனக்கு அந்த கவின் மேல இருக்க லவ்னாலதான் இப்படி பண்ணேன்னு பாத்தியா? ச்ச, 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 ச்ச. அவன் மேல ஆசை இருந்தது உண்மைதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் என்னைக்கு உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ண லவ் பண்ணானோ, அதுக்கப்புறமும் அவனை லவ் பண்ணுவேன்னு நினைச்சியா? சி, என் டேஸ்ட் என்ன, அவன் டேஸ்ட் என்ன? நான்லாம் ரிச் கேர்ள்டி. எனக்கு ஏத்த ஸ்டேட்டஸ்ல இருக்க பையன் கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு இன்னும் 2 months தான் ட்ரைனிங் பீரியட் இருக்கு. அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புவேன். ஆனா அவன் சந்தோஷமா இருக்க கூடாது. எனக்கு கிடைக்காதவன் இன்னொருத்தி கூட சந்தோஷமா இருந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதனாலதான் பிளான் பண்ணி பிரிச்சேன். இன்னும் 1 மாசத்துல கண்டிப்பா நீங்க சேர மாட்டீங்க. ஏன் முன்னாடி இப்படிதான் இருப்பீங்க. அதுதாண்டி எனக்கு வேணும். இதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுப்பான்ல, அவன் மேல நீ வச்சது லவ்வே இல்லைன்னு. ஆனா எனக்கு தெரியும் உனக்கும் அவனை பிடிக்கும்னு. ஆனா இப்ப அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும்? நான் உன்கிட்ட பண்ணது எதுவும் அவனுக்கு தெரியாது. சோ அவனை சந்தேகப்பட்டது மட்டும்தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நான் பண்ணது எதுவும் அவனுக்கு தெரியாதுல்ல. நீ சொல்றத கேக்குற பொறுமையும் அவனுக்கு இல்ல. சோ நான் நினைச்சத சாதிச்சிட்டேன்ல. இப்பதாண்டி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏய், ஆ, ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு! சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க. இங்க பார், நான் யாருன்னு தெரிஞ்சவன் என் மேல கைய வச்சிருக்க. நான் நினைச்சா உன்னை ஈஸியா அந்த வேலையை விட்டு என்னால தூக்க முடியும். அடச்சி, வாய மூடு. இதுக்கப்புறம் உன்னால முடிச்சதை பாத்துக்கோ. நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட ஒண்ணு சொல்லி கவின் வேற ஒண்ணு நினைச்சு எங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வர வச்சு 2 பேரையும் பிரிச்சுட்டல. சந்தோஷப்படாத, ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறியா? நீ என்ன பாத்துட்டே இருடி. கவினாலையும் என்ன மறக்க முடியாது, என்னாலையும் கவினை மறக்க முடியாது. சீக்கிரமா பழையபடி நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். அத உன் கண்ணால நீ பாப்படி. நீ பாத்துட்டே இரு. என் கவினும் நானும் சேர்ந்து வாழ்றத நீ பாப்ப. நீ பாப்ப. கனவு உலகத்துல இருக்காத வைஷு. இதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது. நீ திரும்பி கேட்டாலும் கவின் உன் பக்கம் கூட வரமாட்டான். நான் நினைச்ச மாதிரி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன்டி. அடச்சி, எங்க 2 பேருக்குள்ளயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக கண்டிப்பா நாங்க 2 பேரும் பிரிய மாட்டோம்டி. சி, உன் கேவலமான புத்திக்கே நீ இப்படி பண்றப்போ நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். எங்களால திரும்பி எங்க காதலை எடுக்க முடியாதா என்ன? நீ என்ன பாத்துட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே நாங்க திரும்பவும் ஒன்னாதான் இருப்போம். நீ பார்க்க தாண்டி போற. இதை நான் ஓப்பன் சேலஞ்சாவே வைக்கிறேன். என் கவின், நீ கண்டிப்பா என் காதலை ஏத்துப்பாரு. அவரால என்னை விட்டு இருக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவரால் என்ன மறக்கவும் முடியாது. என்னாலையும் அவர் இல்லாம இருக்க முடியாது. எங்க 2 பேரெல்லாம் ஜஸ்ட் ஒரு வார்த்தை நீ நினைக்கிறல்ல, ஆனா அது மனசு சம்பந்தப்பட்டதுன்னு கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுப்படி. நீ இனிமே தலகீழ நின்னா கூட அது நடக்காதடி. பாக்கலாண்டி, நான் நடத்தி காட்டுறேன். என் கவின் எனக்கு மட்டும்தான். அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. பார்க்க தானே போறேன். என்னங்க, இன்னும் கிளம்பலையா? டைம் என்னன்னு தெரியுமா? ஈவினிங் ஆயிடுச்சு. நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் கிளம்பல? அது சும்மா, நீங்க என்ன கிளம்பாம தானே இருக்கீங்க. அதான் கம்பெனி கொடுக்கலாமேன்னு. ஓ, கம்பெனி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து கம்பெனி கொடுப்பாங்களாமா? வந்து என் பக்கத்துல உட்காந்து இங்க கம்பெனி கொடுத்துருக்கணும். நான் வரலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நீங்க செய்யற வேலை மிஸ் ஆயிடும். அதான் வரல. ஓ, அப்படியா? என்னங்க, கைய விடுங்க. ஏன் அப்பர்னா, கைய பிடிச்சதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு எதுவும் இல்ல. ஆனா இது ஸ்கூல். அதுக்கு அது ஸ்கூல் க்ளோஸ் ஆகி 2 hours ஆகுது. எனக்கு வேலை இருக்குன்னு நான் இருக்கேன். மேடம் தான் கம்பெனி கொடுக்கணும்னு இருக்கீங்கல்ல. சோ இப்போ வேலை முடிஞ்சது, கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போலாமே. ஓ, அப்படியா சார்? சரி, என்ன பேசணும்? என்னது சாரா? அப்பர்னா ஓ, சார்னு கூப்பிட்டாதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஆனா உங்களை வேற மாதிரி கூப்பிடணுமே. எல்லாரும் யூஸ்வலா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா நல்லாவா இருக்கு? டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா? டிஃப்ரெண்டானா எப்படி? எப்படின்னா, வாடா, போடா, பொறுக்கி, திருடா, அந்த மாதிரி. ஏய், என்னடி சொல்ற? வாடா போடா பொறுக்கி. நான் ஒரு காலேஜோட பிரின்சிபல். என்னை பார்த்து பொறுக்கி திருடான்லாம் சொன்னா நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்ல, மத்தவங்க முன்னாடி வாடா போடான்னு கூப்பிட்டா என்ன நினைப்பாங்க? நான் எதுக்கு மத்தவங்க முன்னாடி அப்படி கூப்பிட போறேன்? நாம 2 பேரும் தனியா இருக்கப்போ ஏதாச்சும் சொல்லி கூப்பிடணும்ல. ஏன், உங்களை அப்பயும் மரியாதையா தான் கூப்பிடணுமோ? தனியா இருக்கப்போ இப்படிலாம் கூப்பிட்டா எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல. என் பொண்டாட்டி என்ன எப்படினாலும் கூப்பிடலாமே. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. கரெக்ட். எனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. சோ சோ உங்களை இனிமே நான்
ம் நீ அது கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். என்ன அப்பர்னா ஏதோ சொல்ல வர மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன்னா இல்ல இல்ல எனக்கு இப்பே தெரியணும். அப்போ நீ ஏதோ யோசிச்சு வச்சிருக்கல சொல்லடி. ஆமா, நான் உங்களுக்காக ஒரு பேரு யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா அது என்னால இப்ப கூப்பிட முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். இப்ப முடியாதுப்பா. அப்பர்னா விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாறச் ப்ளீஸ் அப்பர்னா செய்தாயடி. என்னன்னு சொல்ல வந்த சொல்ல. இப்ப இருந்தே கூப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? அதான் நம்ம கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. சீக்கிரமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதான் இப்போ என்ன இப்ப இருந்தே நீ அப்படி கூப்பிடலாம். ஒன்னும் தப்பு இல்ல. சொல்லு என்ன? சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி கூப்பிடுவேன். இப்ப கூப்பிட்டா அதுல ஒரு கிக் இருக்காதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிட்டாதான் அது நல்லா இருக்கும். அதனால அப்பதான் கூப்பிடுவேன். இப்பெல்லாம் கூப்பிட முடியாது. ஏ ப்ளீஸ் டி. முடியாது முடியாது மிஸ்டர் அருண், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுவரை வெயிட் பண்ண முடியாதா என்ன? ம் ஏதாச்சும் சொல்லி வாய் அடைச்சிடு. சரி அததான் சொல்லல. வேற ஒண்ணு கேக்கட்டுமா? கேளுங்க. அது ஒரே ஒரு ம் கிஸ் டி. கிஸ் கிஸ். நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்டே ஆயிடுச்சுல்ல. கல்யாணமும் ஆக போகுது. இன்னும் ஒரே ஒரு கிஸ் கூட கொடுக்கலனா எப்படி? அதான் ஒன்னே ஒண்ணு. அருண், நீங்க ஆளே சரியில்லை. இதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட இந்த மாதிரி நீங்க கேட்டதே இல்ல. இன்னைக்கு என்ன புதுசா? அதெல்லாம் முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தானே. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் முடியாது அருண், விடுங்க. அப்பா எத்தனை அருண். நான் இப்படி கேட்ட உடனே பதட்டமாயிட்டேன். பதட்டத்துல எத்தனை அருண் போடுற? அது ஒரு மாதிரி. சரி நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு இப்பெல்லாம் எதுவுமே வேண்டாமா. கல்யாணத்துக்கு அப்புறமே எனக்கு ஓகே. குட் பாய். இப்படிதான் இருக்கணும், சரியா? அப்பனா நீ பேசுறது அப்படியே குழந்தை மாதிரியே இருக்கு. ஐ லவ் யூ. ஓகே ஓகே. எத்தனை முறை ஐ லவ் யூ சொன்னாலும் பதில் மட்டும் வராது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான். எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீங்க கேட்காம நானே சொல்லுவேன், சரியா? சோ வெயிட் பண்ணுங்க பாஸ். எது கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. இதுக்குதாம்மா இந்த டீச்சர் பொண்ணையே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அவங்க தான் எது கேட்டாலும் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? சரி, அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க? விடுங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது எப்படி? என் அப்பன்னாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அவளை விட்டுட்டு வேற யாரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எப்பவும் இந்த அருணுக்கு இந்த அப்பன்னா மட்டும்தான்.